ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஓட்டர் ஐடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குங்க இல்லையா, அதுக்கு தான். இப்போ வந்து நீங்கள் வந்து சர்ச் பை எபிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் எபிக் நம்பரை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. சர்ச் நேம் போட்டு வரல, எபிக் நேம் போட்டும் வரல அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாரி நீங்கள் வந்து 3வது மெத்தட் என்னன்னா, சர்ச் பை எலக்ட்ரோல் அதை கொடுத்து போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 2002 உங்கள் டிஸ்ட்ரிக் வருதா இல்லை 2005 வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணணும். இப்போ 2002 ஒரு சில மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதில் அதோட தொகுதி கொடுத்துருக்காங்க. அதில் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இது 2002க்குள்ளது. அது கொடுத்தோன்னே 2002 எந்தெந்த மாவட்டத்திலலாம் அப்போ எஸ்ஐஆர் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் வருதா அப்படிங்கிறத ஆமாம், உங்கள் டிஸ்ட்ரிக் வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. 197 தொகுதிகளை அதில் வந்து போட்டிருக்காங்க. அதேமாரி 2005 கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 39 தொகுதி காமிக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, ஓகேங்களா? அதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சோர்ஸ் பை எலக்ட்ரோல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை ஆரஞ்சு கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ உள்ள 2025ஓட ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 2005ஓட இதான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்த்துருக்கணும், ஏற்கனவே நான் சொன்ன மாரி பார்த்துட்டு, இந்த கடைசி இந்த 2 பாக்ஸ் இருக்குங்க இல்லையா, நீங்கள் 2002னா இங்கே 2 கிளிக் பண்ணணும், 2005னா 2005 கிளிக் பண்ணணும். இப்போ நான் பார்த்தேன் என் டிஸ்ட்ரிக் வந்து 2002, ஓகேங்களா? அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து என்னோட வந்து டிஸ்ட்ரிக் வந்து எந்த அசெம்பிளியில் இருந்துச்சு அப்படின்னா, வலங்கமான் அசெம்பிளியில் இருந்துச்சு. அதில் உள்ள போலிங் ஸ்டேஷன், அதாவது நீங்கள் ஓட்டு போடுவீங்க இல்லையா, அது எங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அட்ரஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பர் பார்ட் நம்பருங்கிறது இது இப்போ உங்கள் கையில் ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபார்மு, அந்த ஃபார்ம்லேயே மேலே உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டியிருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே பாகம் எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்போலேருந்து ஒரே அட்ரஸாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பழசுன்னா நீங்கள் பழைய அட்ரஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாறிடும். வாங்க போட்டு பார்ப்போம். 5810E4 கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த லிஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். அதாவது உங்கள் ஏரியாக்குள்ளது வந்துடும். அப்போ உள்ள ஓட்டர் லிஸ்ட்டில் ஃபோட்டோ இருக்காது. இதேமாரி தான் தெரு பேர் கொடுத்துருப்பாங்க. தெரு பேருக்கு அப்புறம் பேர் இருக்கும், உங்கள் வயசு இருக்கும், ஆண் பெண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓட்டர் ஐடி கடைசியாக இருக்கு இல்லையா, இதுதான் ஓட்டர் ஐடி நம்பர். இருக்கிறவங்க கொடுங்க, இல்லாதவங்க இதேமாரி ஐஃபன் போட்டுருங்க, ஓகேங்களா? இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதையே கொடுங்க. அதுமாரி ஸ்பெல்லிங் வந்து இது வந்து டோர் நம்பர் வைஸ் இருக்கும், வீட்டு நம்பர் வைஸு. பக்கத்தில் இருக்க 1 2 3 வந்து சீரியல் நம்பர். இது வந்து டோர் நம்பர், ஓகேங்களா? அப்போ உள்ள டோர் நம்பராக இருக்கும். அதில் உங்கள் ஃபேமிலி பேர் எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்து, அப்போ என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க கரெக்டாக கொடுத்துருந்தா அதுலேயே மோஸ்ட்லி வந்துடும். அப்படியும் வரல அப்படின்னா இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் வந்து வரிசை எண்ணா இது 1 2 3 நம்பர் இருக்குல்ல, இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல இருக்கிறது வரிசை எண், 2வது வீட்டு எண் அதான் விஎன், ஓகேங்களா? 3வது வாக்காளர் பெயர், அப்புறம் அவங்களோட உறவு. அப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாதுல, தந்தை, கணவர், அப்பா, இதுமாரி கொடுத்துருப்பீங்க நிறைய பேர். அதில் உறவு முறை, அப்போ அவங்க என்ன உறவு முறைங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் ஆண் பெண் அதுன்னு கொடுத்துருக்காங்க, இனம்னு கொடுத்துருக்காங்க. இது வயசு, அப்போ உள்ள வயசு கொடுத்துருப்பாங்க. இதான் வாக்காளர் அடையாள அட்டை. இதேமாரி உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் தெரு பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? அந்த போலிங் ஸ்டேஷன் தெரிஞ்சதுன்னா அதோட நம்பர் போட்டு கூட நீங்கள் உள்ளார போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். இது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் 3rd மெத்தட். மொதல் 2 மெத்தடில் கிடைக்கலன்னா இதில் 3வது மெத்தட் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.